நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஜூலை 31 ஜீசஸ் லவ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று தினமும் ஒரு வாக்குத்தத்தம். இன்று அந்த ஊழியத்தின் சார்பாக இன்று கொடுத்துள்ள வாக்குத்தத்தம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தின்படியாக இன்று கர்த்தர் பேசுவாராக. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்று எல்லா காரியத்திலும் நாம் ஒரு நதியை கடந்து போகணும் என்றால் ஒரு பயம் இருக்கும். ஒரு தீயை அணைக்கணும் என்றால் ஒரு பயம் இருக்கும். நாம் பரீட்சை எழுதும்போது ஒரு பயம் இருக்கும். அதே நேரத்தில் நாம் திருமணம் செய்து கொண்டால் அதிலே ஒரு பயம் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு மனைவிக்கு குழந்தை பிறக்கும்போது அது ஒரு பயம் இருக்கும், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அதே நேரத்தில் நாம் கோர்ட்டிலே முடிவு வரும்போது நல்ல தீர்ப்பு எப்படி வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாமே நாளைக்கு நடக்கும் விஷயங்கள் நமக்கு தெரிவதில்லை. அதனால தான் நமக்கு அந்த பயம் வருகிறது. ஆவி ஆத்துமா சரீரத்தில் நமக்கு பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் அவர் கூட இருக்கும்போது நமக்கு பயம் என்பது தெரியாது. கர்த்தர் நாம் சோகமாக இருக்கும்போது அவர் நாம் வார்த்தைகளை சொல்லும்போது அவர் நம்முடைய காரியத்தை அவர் எடுத்து நடத்துவார். நாம் ஒரு கடன் சுமையோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து அதை ஜெபித்து இந்த வார்த்தையை, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அவர் அந்த காரியத்தை எல்லாம் அவர் லேசான காரியமாக மாற்றுவார். நாம் செய்வதெல்லாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும், கர்த்தர் மீது அன்பு செலுத்த வேண்டும். அப்போது கர்த்தருடைய கரம் நம்மளை அவர் கரத்தின் நிழலினால் நம்மளை மூடுவார். அவர் கரத்தின் நிழலினால்